சிக்கன் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்தது என்னமோ என் தலைவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தார். நான் உடனே அதை பிடுங்கி கொண்டா நான் சிக்கன் கட்லெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னை பொறுத்தளவு கட்லெட் அப்படின்னா அது பெஸ்ட்டு மட்டன் ஆர் பீஃப் தாங்க. ஏன்னா அதில் தான் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கட்லெட்டும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா சிக்கன் கட்லெட் இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம், மட்டனும் பீஃபோ வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அது குக் ஆகிறதுக்கு. இது வந்துட்டு அதுவும் நான் இந்த டைம் வந்து குக்கரில் வேற போட்டேன்னா ஒரு விசில் இப்படிங்கிறதுக்குள்ளே வெந்து வந்துருச்சு. என்ன அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட ஒன்றும் அது ட்ரையாக ஆனதுக்கப்புறம் தான் அதில் உருளைக்கிழங்கை போட்டு பிசைஞ்சு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணணும். இதுக்கு மேலே வந்துட்டு முட்டையில் போட்டு ஒரு டைம் எடுத்து அதுக்கப்புறம் கோதுமை மாவில் போட்டு பெரட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் போடலாம், இல்லை டேரெக்டாக கூட கோதுமை மாவில் போடலாம். நாங்கள் டேரெக்டாக கோதுமை மாவில் தான் போட்டு எடுத்தோம். ஸோ கடைசியாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் கட்லெட் உங்கள் பிளேட்டில் ரெடியாக இருக்கும். எங்கள் வீட்டு சண்டே லஞ்சில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை அண்டு சிக்கன் கட்லெட் ரைத்தா. அவ்வளோதாங்க, லஞ்சையும் முடிச்சாச்சு. சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.